Exercise 3.12. Second question. The monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves rupees 5,000 per month, find the monthly income of each. இப்போ பாருங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னா மந்த்லி இன்கம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஏக்கும் பிக்கும் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ரேஷோ தான் கொடுத்துருக்கான் நமக்கு வந்து எவ்வளோன்னு கொடுக்கல அப்போ ரேஷோ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்கம்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கான் எக்ஸ்பெண்டிச்சரும் தெரியாது அதுக்கு ரேஷோ தான் கொடுத்துருக்கான் அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் இன்கம்மை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் ரேஷோ வந்து 3:4 அப்போ வந்து ஏக்கு வந்து 3x பிக்கு வந்து 4xன்னு எடுத்துக்கலாமா இது கூடால ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் தெரியாததுனால இப்போ 3x அண்ட் 4x நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஒய்ன்னு எடுத்திருக்கோம் அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5y அண்ட் 7y ரேஷியோ தான் கொடுத்துருக்கான் இப்போ 5y அண்ட் 7y எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஈச் சேவ்ஸ் ருபீஸ் 5,000 பெர் மந்த்து ரெண்டு பேரும் 5,000 வந்து சேவ் பண்ணுறாங்க இப்போ வந்து இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் சேவிங்ஸ் கிடைக்குமா இப்போ நமக்கு தெரியும் ஏக்கு வந்து இன்கம் 3x எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5y பிக்கு அதே மாதிரி இன்கம் வந்து 4x எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7y அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேவிங் கிடைக்குமா ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க 5,000 இது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம் இது வந்து ஏக்கு எடுக்கும்போது 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5,000 நெக்ஸ்ட் பிக்கு 4x மைனஸ் 7y ஈக்குவல் டு 5,000 இது வந்து செகண்ட் இக்குவேஷன் பிக்கு இது எப்படி எழுதியிருக்கான்னா இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் வந்து சேவிங்ஸ் கிடைக்கும் சேவிங் வந்து 5,000 கொடுத்துருக்கான் நம்ம இன்கம் இது எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டை மைனஸ் பண்ணி சேவிங்ஸ் போட்டிருக்கோம் ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ரெண்டையும் இப்போ எக்ஸு கேன்சல் பண்ணலாம்னா இங்கே 3 இருக்குது இங்கே 4 இருக்குது கட் ஆகாது ஒய்க்கு வந்து 5 இருக்குது 7 இருக்குது கட் ஆகாது அப்போ ஏதாவது ஒன்று ஒரே மாதிரி கொண்டு வரணும் இப்போ வந்து எக்ஸை ஒரே மாதிரி கொண்டு வரலாமா 3 வந்து 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும் 4 வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும் அப்போ அது ரெண்டாக கட் ஆகுமா அப்போ வந்து ஃபஸ்ட் இக்குவேஷனை வந்து 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட் இக்குவேஷன் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 வந்து 12x மைனஸ் 5 × 4 வந்து 20y ஈக்குவல் 4 × 5,000 வந்து 20,000 இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இக்குவேஷனை வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 3 × 4 வந்து 12x மைனஸ் 7 × 3 வந்து 21y ஈக்குவல் டு 3 × 5,000 வந்து 15,000 இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இப்போ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸு 12x மைனஸ் 12x கட் ஆகுமா மைனஸ் 20y ப்ளஸ் 21y அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஒய் கிடைக்குமா நெக்ஸ்ட்டு 20,000 மைனஸ் 15,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது வந்து 5,000 கிடைக்கும் அப்போ ஒய்க்கு வேல்யூ வந்து 5,000 இப்போ இந்த ஒய் வேல்யூவை கொண்டு ஃபஸ்ட் இக்குவேஷன் இல்லை செகண்ட் இக்குவேஷனில் போட்டுக்கலாமா ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம் 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5,000 இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ தெரியாது 3x மைனஸ் 5 ஒய்க்கு வேல்யூ வந்து 5,000 ஈக்குவல் டு 5,000 இப்போ 3x மைனஸ் 5 × 5,000 வந்து 25,000 ஈக்குவல் டு 5,000 இப்போ 3x ஈக்குவல் டு 5,000 இந்த மைனஸ்ங்க போகும்போது ப்ளஸ்ஸு ப்ளஸ் 25,000 இப்போ 3x ஈக்குவல் டு 5,000 ப்ளஸ் 25,000 வந்து 30,000 x ஈக்குவல் டு 30,000 டிவைடட் பை 3 கட் பண்ணிக்கலாமா 1 × 3 3 133 இப்போ எக்ஸ்க்கு வேல்யூ வந்து 10,000 கிடைக்கும் இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ரெண்டுக்கு இன்கம் தான் வேணும் அப்போ ஏக்கு இன்கம் என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள் 3x பிக்கு இன்கம் வந்து 4x அப்போ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா இன்கம் ஆஃப் ஏ இஸ் 3x அப்போ 3 × எக்ஸ்க்கு வேல்யூ வந்து 10,000 அப்போ வந்து 30,000 இதுதான் ஏக்கு இன்கம் நெக்ஸ்ட்டு இன்கம் ஆஃப் பி இஸ் 4x இன்கம் ஆஃப் பி இஸ் 4x இப்போ 4 × 10,000 4 × 10,000 வந்து 40,000 இதுதான் ஆன்சர்